Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன், கரண்ட் சுச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1க்கு வந்து இந்த ரோஸ், ஓகேவா, தெரியுதா? பைல் நம்பர் 2க்கு வந்து இந்த மயிலிறகு. பைல் நம்பர் 1 ரோஸ், பைல் நம்பர் 2 மயிலிறகு. ரெண்டுத்தில் எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே, சரி. இப்போது பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, அதாவது இந்த ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளஸிங்ஸில் பார்க்குறோம். கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது உங்களுக்கு, எப்படி நீங்கள் வந்து இந்த லவ் பாண்டிங்கை கொண்டு போகிறீங்க, என்ன சொல்கிறார் உங்களுக்கு ஏஞ்சல், என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். இந்த 2 கார்டு தனியாக வந்து விழுந்துச்சு எடுக்கும் பொழுதே. தெரியுதா? இன்னும் ஒரு கார்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டு வழியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏஞ்சல் எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கும் வந்து ஒரு குற்ற உணர்வோடு நீங்கள் எடுக்காதீங்க. என்ன உங்களுக்கு சரின்னு படுதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. மற்றவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு நினச்சி உங்களை வந்து நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, கில்ட்டாக்கிக்காங்க, ஒரு மாதிரி குற்ற உணர்வில் இருக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்தால் போதும், அதுவே மற்றவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும், மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களை மாற்றிக்காதீங்க, நீங்கள் நீங்களாக இருங்க. நீங்கள் இப்படி அவங்களுக்காக மாற்றிக்கிட்டால் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்கக்கிட்டேருந்து ஏதோ அவங்களோட அந்த அன்பு ஃபேக்கான அன்பாக இருக்கும். மேபி இந்த இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் உறவுக்காக நிறைய விட்டு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி சொல்கிறார். ஓகேவா? இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது அதுதான் தெரியுது. நீங்கள் உங்களுக்கான அந்த ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்காக ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ணுறீங்க. அவங்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே வந்து ஒரு குற்ற உணர்வாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்களாக இருங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். A message for you. I am thinking of you this every moment. Your love fill me with light. I love you. இது உங்கள் பர்சன் நினச்சிட்டு இருக்காராம். இப்போ நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல், இப்போ நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மேல் உங்களை பற்றி, ஓகேவா? ஏன்னா அவருக்கு உங்கள் நினப்பு அவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் இருக்குது உங்களுக்கு, உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறார். இது மாதிரி அவர் தாட்டில் ஓட்டிகிட்ருக்கார் உங்களை பற்றி நல்ல விதமாக. நீங்கள் தான் அவருக்கு எல்லாமே. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி நீங்கள் வந்து விலகி நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் உங்கள் அருமை அவருக்கு புரியுது. ஆஹா, எனக்கு அவங்க தான் ரொம்ப வந்து என் மேலே ரொம்ப பாசம் காட்டுறவங்க, நான் அவங்க அன்பை புரிஞ்சுக்காமல் போயிட்டேன், ஸோ நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. எப்போது நான் உங்களோட நினைவாக தான் இருக்கேன், ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் உங்களை பற்றி திங்கிங் வருது, நான் உங்களோட நினைவாக இருக்கேன், நீ உன்னோட அன்புங்கிற அந்த இது வந்து என்னை ஹீல் பண்ணுது, உன்னோட அன்பு என்னை வந்து ஒரு அமைதியை ஆறுதலை கொடுக்குது, அது உங்களோட அந்த மெமரிஸ் அவர் வந்து திங்க் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ ஐ லவ் யூ சொல்கிறாங்க. சந்தோஷமா? அடுத்தது, லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் constantly shifting cycle. When we trust changes, we resist the natural flow of life and create unnecessary stress. Go with the flow, you will be surprised
வேர் ஹிட் ஹெட் லீடு. இந்த கார்டு இப்போ ரைட் நோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷன் மாறுமா இல்லை இப்படியே தான் போகுமா? நான் இவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், ப்ரேயர் பண்ணுறேன் இந்த விஷயத்தை இப்போ இப்படியே மாற்றிடணுன்ட்டு, ஆனால் எதுவுமே மாறுற மாதிரியே தெரியல. என்னோடய பார்ட்னர் வந்து என்கிட்ட நான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. அது உங்கள் பார்ட்னராக இப்போ அன்பு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஏன் வருதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் போகும்பொழுது அந்த உறவுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. இல்லைனா வந்து அவங்கக்கிட்ட அந்த ஃப்ரீடம் இல்லை அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் விலகி நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் வந்து எப்படியாவது நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும். சில பேர் அப்படி கூட நினைக்கலாம். சில பேர் இந்த சிச்சுவேஷனை மாற்றணும். கொஞ்சம் சின்ன சின்ன வாழ்க்கை வரப்பு தகராறுலாம் இருக்கா என்ன, அந்த தகராறுலாம் இருந்ததுன்னா உடனே இதை வந்து மாற்றணும். இது ஏதோ வந்து ரொம்ப இது பண்ணுறீங்க. நேச்சரை வந்து அது ஃப்ளோவில் விடுங்க. அது கொஞ்சம் வந்து டைம் கொடுங்க, கேப் கொடுங்க. அவங்களுக்கும் ஒரு கேப் கொடுங்க. உங்களை பற்றின இது ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்களும் புரிஞ்சுக்கணும், அவங்களும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும். ஒரு சிலர் பிரேக்கில் இருக்கலாம். உங்களுக்கு நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ் வரணும்னு கூட நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். எனக்கு இன்னொரு நியூ பார்ட்னர் இல்லைனா நியூ லைஃப். சில பேர் லவ் ரிலேஷன்ஷிப், சில பேர் வந்து மேரேஜ் லைஃப்காக கூட ஒரு சிலர் கேட்குறீங்க. அதுக்கு வந்து இப்போது உடனே எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்குது. ஒரு சிலர் கொஞ்ச நாளாகவே பண்ணிகிட்ருப்பீங்க. அதனாலேயும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. நேச்சர் அலைன் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட விஷயங்களை டிவைன் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் வேணும். அவசரப்படாதீங்க. சரி, டாரூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே. ஒரு சிலருக்கு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. உங்கள் பர்சன்கிட்டேருந்து லவ் மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்களோ அது ஒரு நியூ பிகினிங்ஸ்க்கு தான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருது கார்டு. எஸ் நியூ பிகினிங்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் எமோஷ்னல் லாக்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஒரு சிலர் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கம்யூனிகேஷன்ஸ் உங்கள் பர்சன்கிட்டேருந்து வரப்போகுது. ஒரு சிலர் வந்து ரீயூனியனுக்காக கேட்டிருப்பீங்க. சில பேருக்கு வந்து நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நியூ பிகினிங்ஸ், இன்னொரு உறவு. பழைய பாஸ்ட் சைக்கிள் முடிஞ்சிச்சு. அதாவது உங்களோட அந்த என்ன சொல்கிறதுன்னா, உங்களோட லவ்வரோ இல்லைனா உங்கள் கணவரோ உங்களோட எக்ஸ்-பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கான ஒரு நியூ பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் அந்த பாஸ்ட்டு லைஃப் ரொம்ப டாக்ஸிக்காக இருந்திருக்கலாம். இல்லை அது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சிலருக்கு வந்து இணக்கம் இல்லாமல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரேக் ஆகிருக்கும். மூவ் ஆன் பண்ணுறீங்க. இப்போ கொஞ்சம் வந்து எமோஷ்னல் லாக் இருக்குது கைஸ். இப்போ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. சில பேருக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக கூட அந்த ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் உங்களை வந்து இது பண்ணுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு நியூ பிகினிங்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. ரொம்ப நாளாக இதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. சில பேர் அதுக்கான ஆக்ஷன்ஸில் கூட நீங்கள் இருக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, அன்பேலன்சிங்கில் இருக்கிறீங்க. எதுவுமே ஒரு தெளிவு இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கீங்க. அதை சரி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த 3 கார்டு வழியாக சொன்ன விஷயத்த அழகாக கிளியராக சொல்லிட்டாரு. ஒரு சிலருக்கு வந்து ரீயூனியன் தெரியுது. சீக்கிரம் நீங்கள் வந்து இணைய போகிறீங்க. அவர்கிட்டருந்து ஏதோ மெசேஜ், கால்ஸ் ஏதோ சம்திங் வரப்போகுது. ஒரு சிலருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா கூட அந்த சப்போர்ட் கிடைக்கும். செலிப்ரேஷன்ஸ்லாம் கூட சில பேருக்கு அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் மாட்டின்னு இருக்கீங்க, அதுவும் தெரியுது. ஒரு சிலர் அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனால் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி இன்னொரு லைஃப் நமக்கு வேணுன்ற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. நியூ பிகினிங்ஸ் தான் தெரியுது.
ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. அதாவது எப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து டிபெண்ட்டாக நம்ம இந்த முடிவு எடுத்தால் நம்ம தாத்தா கோச்சுக்குவார், நம்ம பேரண்ட்ஸ் கோச்சுக்குவாங்க, நம்ம லவர் கோச்சுக்குவாங்க, இல்லைனா என்னோடய ஃப்ரெண்டு கோச்சுக்குவாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க இப்படி நினச்சிக்குவாங்க, சொசைட்டி இப்படி நினச்சிக்கும், சுற்றி இருக்கிறவங்க இப்படி நினச்சிருவாங்க, நான் அதனால் இப்படி இருக்கேன் அப்படியும் ஒரு சிலர் தெரியுது. யாருக்காகவும் யாரும் இங்கே கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் வாழணும். ஓகேவா? எதையுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கார்டில் இவ்வளோ எனக்கு இன்ட்யூஷன் வரதுனால சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. உங்களுக்கு இது கரெக்டுன்னு தோணுச்சா பண்ணுங்கள், இல்லை வேண்டான்னு நினைக்கிறீங்களா விட்டுருங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடிமை வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். அடிமையெல்லாம் ரொம்ப நாள், கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், அது மாதிரி நீங்கள் வந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் காலம் ஃபுல்லாக அப்படி வாழ முடியாது. இது ஒரு சிலருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சல் நம்பர் வந்து 44455. இந்த நம்பர் அடிக்கடி பார்க்குறவங்க அப்படின்னா அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள், தேங்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பைல் 2 இந்த பீகாக் ஃபெதர் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, உங்களோட காதல் வாழ்க்கையின் தற்போதைய நிலை என்ன? கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? உங்கள் பர்சன் மற்றும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு பார்த்துடலாமா? ஏஞ்சலை நல்லா வேண்டிக்கோங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல் தேங்க் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சாக்ரீட் யூனியன் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து கரண்ட்டில் இருப்பீங்க, பட் வந்து அவரை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இல்லை. அவங்க நமக்கான யூனியன் தானா, எனக்கான ஒரு சோல் தானா, அவர் ட்வின் ஃப்ளேமா, இல்லைனா சோல்மேட் கனெக்ஷனா, சோலை பற்றின ஒரு இதெல்லாம் இருக்குது. ஒரு சிலர் வந்து நியூ பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். Honor and treasure your relationship, for it is truly sacred. இந்த யூனியன் வந்து ரொம்ப, அதாவது இப்போது சின்ன சின்ன வாய்க்க தகராறில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்குள்ள இந்த நீங்கள் நினச்சிருக்கலாம், இது வந்து நான் இந்த கார்டு பார்த்துட்டு சொன்னேன்ல, உங்களுக்கே தோணுது இந்த யூனியன் வந்து நமக்கு வந்து என்ன சோல்மேட் கனெக்ஷனா, ட்வின் ஃப்ளேமா, இல்லை இவங்க நமக்கு மேட்ச் தானா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு அப்பப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆமாம் தானே? ஆனால் டிவைன் என்ன சொல்கிறாருங்க, நீங்கள் வந்து இது டிவைனால் ஒரு ஹானர் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பெற்ற ஒரு இதுதான். நீங்கள் உங்களோட லவ் வந்து டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுங்கிறாரு. ஓகேவா? அதனால் டவுட் வேண்டாம். சின்ன சின்ன அந்த வாய்க்கா வரப்பு தகராறுக்காக ரொம்ப ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? மை பிலீவ்ட் though we may be physically apart, spiritually we are always united, for love transcends space and time, nothing is missing. நம்புங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து கனெக்டடாக தான் இருக்கீங்களாம். உங்கள் சோலும் நீங்களும் வந்து கனெக்டடாக, நீங்கள் யாரை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவலாக அவங்களும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் வேணும். இது வந்து நியூ லைஃப்காக சொல்கிறவங்க. அதே மாதிரி ரீயூனியனுக்காகவும் சில பேர் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். நம்புங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் தனித்தனியாக இப்போ இருந்தால் கூட ஃபிசிக்கலாக வேணால் தனியாக இருக்கலாம், ஆனால் மென்டலி 2 பேரும் ஒன்றா தான் லிங்க் ஆகுறீங்க அப்படின்றாங்க. எதுவும் மிஸ் ஆகலை. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. இந்த ரீயூனியன் கப்புளுக்காக சொல்கிறாங்க. ஒரு சிலர் லவ்வர், ஒரு சிலர் திருமணமானவங்க கூட இந்த மாதிரி ஒரு வாய்க்கா வரப்பு தகராறில் இருப்பீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு இந்த டைம் என்னால் வந்து ரொம்ப அதை பற்றியே நினைக்கிறேன், என்னால் வந்து எதை பற்றியும் வேறு எதுலேயுமே ஃபோக்கஸிங் இல்லை, எதையும் என்னால் வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியல அப்படிலாம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் உங்களை வந்து ஒரு ஏதாவது
சிம்பிள் மெடிடேஷனாக பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் நான் வந்து தேர்ட் ஐ சக்கராவை பார்க்குறேன், நான் குண்டலினியை மேலே எழுப்புறேன், இந்த மாதிரி அதெல்லாம் பெருசாலாம் போய் மாட்டிக்காதீங்க. சிம்பிள் ஹீலிங் இதுவாக பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. Emperors. Through each other you find the missing piece. அதாவது ஏற்றுக்கோங்க, எது நடந்ததோ அதை ஏற்றுக்கோங்க. அதை ஏற்றுக்க மாட்டேங்குது உங்கள் மனசு. அதெல்லாம் வந்து மறந்துட்டு மறப்போம், மன்னிப்போம். ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வருது. நீங்கள் என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட மிஸ் ஆகிருக்கு. என்னென்னா அன்பு. ட்ரூ லவ் வந்து எதையுமே வந்து எதிர்பார்க்காது, எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாது. ட்ரூ லவ் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஏற்றுக்கொள்ளும், அக்செப்ட் பண்ணிக்கும், இணைந்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அது. ஓகேவா? உங்களுக்கு அந்த இணைவு, அதாவது அவங்கள ஏதோ, ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு ஊடல் சொல்லுவாங்க, அது சின்ன சின்ன பிரேக், ஒரு கோபதாபங்கள் ஏதோ ஒன்று இருந்துகிட்ருக்கு ஒரு சிலருக்கு. அது என்னென்னா அதுக்கு காரணம் என்னென்னா உங்ககிட்ட இப்போ கோபம் மட்டும்தான் இருக்குது. மனசில் வந்து அவங்கள பற்றின ஒரு லவ் இல்லை, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங், 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிறது அதுதான். ஏற்றுக்கிற அந்த இதுவும் இல்லை, அதை ஏற்றுக்கோங்க, அன்பை அவங்கள வந்து அரவணைங்க அப்படிங்கிறாரு. ஓகேவா? புரியுதா? சரி, ஃபர்தராக நம்ம வந்து டேரோட்டில் வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. இன்னும் ஃபர்தராக பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இன்னும் ஏதாவது கைடன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டேரோட்டில் பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு வேறு என்ன ஃபர்தர் கைடன்ஸ் கொடுக்குறாரு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்குவோம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் டாக்ஸிக் சிச்சுவேஷன் போகுது. அது ஏன்னா கொஞ்சம் பிளாக் மேஜிக் இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட கொஞ்சம் இணக்கமாக இல்லை, சட்டுன்னு கோவப்படுவாங்க. ஆமாவா இல்லையா? உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி வந்து தகராறு வரத்துக்கு காரணம் இது வந்து ஃபேமிலி, மேரேஜ் ஆனவங்களாக இருப்பீங்க. ஒரு சிலர் ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க, அதாவது நீங்கள் உங்களுக்கு கிட்ஸ் கூட இருக்கும், உங்கள் குடும்பத்துலேயும் சரி நிறைய கிளாஷ் போயிட்டுருக்கு. சாய்ராம், இது வந்து இப்போதைக்கு சரியாகணும் அப்படிங்கிறது உங்களோட ப்ரேயர் இன்டென்ஷன். இதுக்கு வந்து நிறைய காட் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகரை ப்ரே பண்ணுவீங்க, மைக்கேல் ஏஞ்சல், இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டை கூட நீங்கள் வந்து ப்ரே பண்ணுவீங்க. சாய்ராம், உங்கள் ஃபேமிலியில் இப்போ நீங்கள் முடிவு எடுக்கணும். உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து எப்படின்னா டிசிஷன் மேக்கிங் உங்கள் கையில் இருக்குது. சில பேர் வந்து பிரேக்கில் இருக்கீங்க, ரீயூனியன் பண்ணுற மாதிரி தெரியுது. கொஞ்சம் வந்து இப்போது கொஞ்ச நாளாக வந்து சில கரெக்டான டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இதுக்கு மேலே வந்து எதுவும் இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. பழைய லைஃப்க்கு, அதாவது பாஸ்ட்டு, நான் வந்து பாஸ்ட்டை நோக்கி போகல, நான் ஃபார்வர்டாக போகிறேன். எனக்கு வந்து இதிலேருந்து ஒரு இது வேணும், அதாவது ரிலாக்ஸேஷன் வேணும், ரிலீவ் வேணும். இதே ஒரு டாக்ஸிக்கில் இருக்க முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க. ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து நிறைய விர்ச்சுவல்ஸ் பண்ணுறது, இதை மாதிரியெல்லாம் கூட பண்ணுவீங்க. ரீயூனியனுக்காக சில பேர் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது கைஸ். எஸ், ஒரு சிலர் வந்து நியூ லைஃப் வேணும்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ இந்த இருக்கிற இந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே மூவ் ஆன் பண்ணலாமா வேணாமான்னு நினச்சிங்கன்னா, ஒரு சிலருக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஒரு நியூ லைஃப் இருக்குது. ஆனால்
கீ உங்ககிட்ட தான், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சில பேர் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. இதை வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப வந்து பிடிவாதமும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க, கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும், உங்களால் டாலரேட் பண்ண முடியல. பட் அது ஒரு சிலருக்கு கர்மாவாக இருக்கலாம், இல்லைன்னா பிளாக் மேஜிக் அதிகமாக தெரியுது. கர்மா பேஸ்டு இருக்கிறது ரொம்ப கம்மி, இது வந்து பிளாக் மேஜிக் இருக்க மாதிரி இருக்குது. ஏதாவது இதிலேருந்து அதை சரி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த லைஃப். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்போது சில பேருக்கு ரீயூனியன் இருக்குது. நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் திரும்பவும் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருந்தவங்க திரும்ப வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, எதிர்பார்க்குறீங்க. ஒரு சிலர் வந்து இப்போ இருக்கிற இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நான் வந்து நியூ லைஃப்க்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இதுக்கு என்ன நான் சொல்வேன்னா, என்ன கேட்டால் எனக்கு ரெசினேட் ஆகுறது என்னென்னா, இப்போ ஓடி ஒளிய முடியாது, நீங்கள் எங்கே போனாலும் அந்த விடாது கருப்புன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட சில சர்வீஸ்லாம் அவைலபிள் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு தெரியும். அதில் ரொம்ப பிரதானமானது பார்த்திங்கன்னா ஆரா ஸ்கேன் சர்வீஸ் கிளாஸ். இது வந்து உங்களுக்கு நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாஸ்டர், ஓகேவா? ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்கலாம். அது வந்து ரொம்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு மாஸ்டராக இருக்கணும், ஓகேவா? ஸோ தட் இது வந்து நீங்கள் உங்களையும் ஹீல் பண்ணிக்க முடியும், மற்றவங்களுக்கும் வந்து அந்த சர்வீஸை கொடுக்க முடியும். எந்த மாதிரி சர்வீஸ்லாம் இதில் அவைலபிள் அப்படிங்கிறத பாருங்கள். ஆரா ஸ்கேன் பார்த்திங்கன்னா அதோட பெனிஃபிட் என்ன, அது ஃப்யூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகணும், நீங்களும் வந்து ஆஸ்ட்ரோ பார்க்கணும். ஆஸ்ட்ரோங்கிறது வந்து அது வேறு டிபார்ட்மெண்ட். ஆனால் ஆஸ்ட்ரோவில் என்ன வருதோ அந்த விஷயத்தை நீங்கள் ஒருத்தரோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு பார்த்து நீங்கள் இந்த ஆரா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களோட பிக்சர் வச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அவங்கள பற்றின எல்லா விஷயங்களும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, என்ன விஷயங்கள் அதனால் பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் ஆஸ்ட்ரோ எப்படி பார்ப்பீங்க, எதுக்காக போய் பார்ப்பீங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணுற நேரத்தில், ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் அச்சீவ் பண்ண முடியலங்கிற நேரத்தில் தான் நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோ பார்ப்பீங்க. பட் இங்கே வந்து எப்படின்னா, உங்களுக்கு இதில் ஜாதகம்லாம் தேவை கிடையாது. உங்களோட ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட ஆரா ஸ்கேன் வச்சு உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை அனலைஸ் பண்ணி கொடுக்க முடியும், எப்படி உங்களை வந்து இது பண்ணலாம், ஹீல் பண்ணலாம், எல்லாமே இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில சர்வீஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த டாபிக் பற்றி பேசினேன்னா இது பெரிய வீடியோ பதிவாக போகும். அதனால் இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இதை பிக்சரில் இருக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு கூட அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? இதில் வந்து நமக்கு ஆஸ்ட்ரோவில் வந்து சில பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கால சர்ப தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமண தடைக்கு, இல்லை திருமணம் ஆனதுக்கப்புறமா கூட அவங்களோட லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் இருக்குது, கணவன் மனைவிக்கு வந்து சரியான ஒற்றுமை இல்லை அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னாலும் இதை வந்து கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் அதை சரி பண்ணி கொடுக்கப்படும், ஓகேவா? காலசர்ப்ப தோஷம் இருந்தால் பயப்பட வேண்டாம், அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் சொல்லுவாங்க, இது வேறு அது வேறு, ஓகேவா? அது மாதிரி மாங்கல்ய தோஷம், சில பேருக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த தாலி பாக்கியம் வந்து நிலைக்கிறத பற்றின விஷயமாக தான் இருக்கும். அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது, அதையும் சரி பண்ணிக்க முடியும், ஓகேவா? அதுக்கப்புறம் பிளாக் மேஜிக், சில பேருக்கு வந்து நிறைய தடைகள் வரும், ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள், செய்கிற பிஸ்னஸில் பிரச்சனைகள், இது மாதிரியெல்லாம் வரும்பொழுது பிளாக் மேஜிக்குங்கிற அந்த டாபிக் இந்த நீங்கள் பர்டிகுலர் பர்சனுக்கு செக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆரா ஸ்கேனில் தெரிஞ்சிடும், ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ளஸ் மைனஸ் என்ன, ஏதாவது ஒரு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு டிசீஸ் வரப்போகுது, அதில் ரொம்ப அவேராக இருக்கணும், வருமுன் காப்பதே நலம் இல்லையா? ஸோ அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இப்போதைக்கு உங்களோட ஆரா சக்கராவை வந்து அனலைஸ் பண்ணி இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி இந்த நியூமரிக்கல் நம்பர் வச்சு நியூமராலஜி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஏஞ்சல் நம்பர்ஸ்,
உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன, அதை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த விஷயங்களை கூட இந்த உங்களோட அந்த ஆரா ஸ்கேன் மூலமாக உங்களை வந்து ஆரா ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சர்வீஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த சர்வீஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கும் செஞ்சுக்கலாம், நீங்கள் மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து சில கலர்ஸ், அதே மாதிரி ஸ்டோன்ஸ், இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி அதோட பவரை எடுக்கணும், அந்த பவரை வந்து நம்ம வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளை ரெடியாக வச்சுக்கணும், எல்லா வித்தையும். இதெல்லாம் வந்து ஆர்எஸ் ஸ்கேனில் ஜஸ்ட் அந்த அனலைஸ் பண்ணி சொல்லிவிடும். பட் அதை எப்படி நம்ம ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணுங்கிறத நான் அதோட அடிஷ்னலாக சில கிளாஸஸ் சேர்த்து சொல்லி தருவேன். ஓகேவா? அப்புறம் வந்து வாஸ்து பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாஸ்து தோஷம் நீங்கள் இருக்கிற இடத்துல ரெசிடென்ஷியல் தோஷம் அந்த மாதிரி இந்த இது இருந்ததுனாலும் சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லைனா ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிளானட்ஸ், உங்களுக்கு 9 கிரகங்களில் எந்த கிரகத்துக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது, எதுக்கு வீக்காக இருக்குது, சரி பாசிட்டிவாக இருக்க கிரகத்தோட பவர் ஏன் உங்களால் இருக்க முடியல, அதையும் நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிவிடுவேன். ஓகேவா? அதோட ஸ்ட்ரகிள், அந்த பவராக இருக்க கிரகங்களோட பவர் எப்படி எடுக்கணும், நீங்கள் ஏன் அவங்க பவராக இருக்கிறவங்களோடது ஏன் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆக மாட்டேங்குது, அதை வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்கான விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி சில பேருக்கு வந்து டைவர்ஸ் பற்றி, அந்த விவாகரத்து அது இதெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அதாவது வழக்கு ஏதாவது வந்து கோர்ட்டு கேஸுன்ற அந்த வழக்குகள், அது வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டிக்காக கூட இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி மேரேஜ் பற்றின அந்த இதெல்லாம் வந்து போயிட்டுருந்தேன்னா அதை பற்றி கூட உங்களுக்கு ஒரு முடிவு தெரியும். அதில் இது வந்து எப்படி போகும், இது எப்படி வந்து நீங்கள் ஃபேவரபுளாக மாற்றிக்கணும், அதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி திருமண யோகம் இருக்குதா, அதே மாதிரி சொந்த வீடு அமையுமா, ஃபாரின் போய் செட்டில் ஆவீங்களா, ஃபாரினில் படிப்பு இருக்கா, ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஜாப் பண்ணுறீங்க, இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகுமா, இல்லைனா எந்த மாதிரி ஜாப் நீங்கள் சூஸ் பண்ணால் உங்களுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி கொடுத்துட முடியும். ஓகேவா? ஸோ பித்ரு தோஷம், அப்புறம் வந்து பந்தன் தோஷ் அப்படின்லாம் இருக்குது. அதாவது ஒரு திருமண பந்தமாக இருக்கும், அதில் வந்து அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அவங்களோட அது வந்து கர்மா பேஸில் வருதா, இல்லை அது அவங்களோட ஆரா கனெக்ஷனில் வருதா, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ நெகட்டிவாக இருக்கீங்க, எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, அந்த மாதிரி கூட அதில் சில விஷயங்கள் இருக்குது, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப்பையும் சரி பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்கணும், இதை பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லைனில் நீங்கள் இந்த டாபிக் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் இது படிச்சிருந்தா தான் இதை செய்யணும், ஸ்பிரிச்சுவல் லைனில் வந்து ஒரு நல்ல உங்களோட அந்த யோக கலையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் வந்து இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்ட்ரோ படிக்கிறதுக்காக போயிட்டு நீங்கள் வந்து டைம் கொடுக்குறீங்கள்ல, அது மாதிரி தான் ஒரு ஆஸ்ட்ரோ பண்ணும் போது உங்களுக்கு அதில் வந்து எப்படின்னா அதில் என்ன இருக்கோ அதை தான் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஓகேவா? அதை தான் கற்றுக்குவீங்க. பட் இங்கே வந்து லேகிங் எங்கே இருக்குது, அதை வந்து உங்களோட கரண்ட் பவரில், அதாவது உங்களோட ஆரா ஸ்கேனில் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட ஆராவோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி உங்களோட கரண்ட்டில் எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் எப்படி அமைய போகுது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட முடியும். அதை கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு ஒன்று வரும். இந்த டாபிக் எடுக்கிறவங்க ஆரா ஸ்கேன் சர்வீஸ் கிளாஸ் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸும் நான் வந்து சேர்த்தே சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா அந்த கிளாஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களோட கர்மாவில் போயிட்டு நீங்கள் இந்த பிளாக் மேஜிக் அப்புறம் இந்த இதெல்லாம் வருது இல்லையா, ஆரா சக்ரா, அந்த பவர்லாம் நீங்கள் செக் பண்ணும் போது உங்களோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருந்ததுன்னா அது உங்களை வந்து இது பண்ணும், உங்களுக்கு எஃபெக்ட் கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸுங்கிற அந்த பெஸ்ட்டு அந்த இதுவை கொடுத்து நான் அதுக்கப்புறம் இதையும் கொடுத்துருவேன். ஸோ மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. நீங்கள் ஈஸியாக நிறைய பேருக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், தைரியமாக செய்யலாம்.
இப்போ நீங்கள் வந்து ரேக்கி கற்றுக்கிட்டு மாஸ்டர் ஆகி தான் நீங்கள் வந்து அப்புறம் மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும். அதுக்கு பல காலங்கள் ஆகும். ரேக்கி மாஸ்டர் ஆகணும்னா பல வருஷங்கள் ஆகும். அதில் நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதெல்லாம் விழுந்து எழுந்துக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் போதும் ஆகும் உங்களுக்கு. அதனால் யாராவது மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கற்றுக்கோங்க. இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த ஆரா சர்வீஸ் கிளாஸ் வேணும் அப்படின்னா அதோட ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. அதோட கோர்ஸ் டீட்டெயில் எல்லாமே இப்போ நான் சொல்லிட்டேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இந்த வீடியோவிலே நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத. சரியா? ஸோ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்சல்டேஷன் வேணும்னாலும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலர் வியூவர்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. நியூவாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் அதை பற்றின இன்னும் கொஞ்சம் ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்து உங்களை வந்து அழுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது பிரேக் பண்ணிட்டு நீங்கள் இன்னொன்று போனாலும் உங்கள் பின்னாடியே தான் வரும். அது இதுக்கு முற்றுப்புள்ளி இங்கேயே வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து இது சரியாச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் பவுண்ட் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே நம்ம வந்து டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள். உங்களோட A to Z பிரச்சனைகள், உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக, உங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஓகேவா, மேரேஜ் லைஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி அமையும். இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இந்த மாதிரி டாக்ஸிக் அனுபவிக்கிறீங்கன்னாலும் சரி, மேரேஜ் ஆகிட்டு இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்னாலும் சரி, அதே மாதிரி மணி, ஸோ ஜாப் ரிலேட்டடு எதுவாக இருந்தாலுமே எல்லாமே வந்து உங்களுக்கு தீர்வு இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு லேகிங்கில் யாராவது மாற்றி இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை டிசிஷன் மேக்கிங் எடுக்கும் போது கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் என்ன தான் சரி நம்ம இந்த பர்சன்கிட்டேருந்து நம்ம மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் லைஃப் நல்லா இருக்குமா, ஒரு சிலர் அந்த நெக்ஸ்ட் லைஃப்பும் இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்கக்கிட்ட ரீயூனியன் நடக்குமான்றது சில பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப வருத்தப்படுறீங்க, தனக்கு யாருமே இல்லை, நான் வந்து தனிமையாயிட்டேன், உங்களோட அந்த அதாவது உங்களோட ஹஸ்பண்டோ இல்லைனா உங்களோட லவ்வரோ அந்த அவங்களோட ரோலை சரியாக கவனிக்காமல் விட்டுறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஓகே, சரி, இனியோ எல்லாம் சரியாகும், கவலைப்படாதீங்க. நான் ஒவ்வொரு பதிவிலும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக தான் வாட்ஸ்அப் நம்பர்னு ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஸ்க்ரீனில் தெரியுதில்ல அந்த நம்பரு. உங்களுக்கு யாருக்காவது பர்சனல் ரீடிங் எடுத்து இதை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் வந்து 44455 அவரோட நம்பர். ஓகேவா? இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா கரண்ட் இது வந்து போட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, அதனால தான் இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் பற்றியும் இப்போ தற்போதைய நிலை எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ உங்கள் சுச்சுவேஷனை மாற்றிக்கிறதுக்கு இறைவன் அற்புதமான ஒரு வழி டிவைன் பாத் சேனல் கொடுத்துருக்காரு. யூஸ் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக வாழுங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.